5/6/2017 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 22ஆம் தேதி சித்த மரணயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாளாகும். மதியம் 12:36 மணி வரை ஏகாதசியும் பின் துவாதசியும். சித்திரை நட்சத்திரம் இரவு 8:18 வரையிலும் பின் சுவாதியும். இன்று செவ்வாய் நட்சத்திரம் சித்திரை. தற்போது செவ்வாய் மிதுனத்திலிருந்து 4ஆம் பார்வையாக குருவையும் மட்டுமே கோச்சாரத்தில் பார்ப்பதால் அதீத கோபமும் செயல்பாடும் இருக்கும். ஆனால் எந்த பகை கிரகத்தையும் பார்க்காமல் மோசமான கெடுபலன்கள் நேராது. ஆனால் ராசிக்கேற்றவாறு நற்பலன்களும் கெடுபலன்களும் இருக்கும். மேலும் கேது செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டத்தில் சஞ்சரிப்பதால் கேது ராசிக்கேற்ற பலன்களை தரும். இதனால் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைக்கேற்ற பலன்கள் இருக்கும். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்கள் இருக்காது. வீடியோ பதிவை உடனே பெற கீழே உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். புதிதாக ஆன் செய்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பின்னர் பெல் போன்ற சிம்பிளை அழுத்தவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். கணவன் மனைவியிடமிருந்து நல்ல தகவல்கள் வரும். நண்பர்கள் உதவியால் தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும். தெய்வ வழிபாடு நன்மையும் கெடுதல்களை விளக்கும். சிந்தனையும் அக்கறையும் கணவன் மனைவியின் மீது இருக்கும். கணவன் மீது அதீத அன்பும் அக்கறையும் காட்டுவீர்கள். சகோதரிகள் மீது பாசமும் அக்கறையும் உண்டாகும். அவர்களால் சிலருக்கு ஆதாயம் ஏற்படும். கடன் பிரச்சனை மனதை வாட்டும். சிலர் கடன் வாங்கக்கூட நேரிடும். அண்ணன் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சிலருக்கு வயிறு உபாதைகள் வரும். முருகர் சண்டிகேஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்டலும் நலம் தரும். ரிஷபம். பிள்ளைகள் மீது அக்கறையும் கவனமும் உண்டாகும். நீண்ட நாள் வயிறு உபாதைக்கு மருத்துவம் எடுப்பவர்களுக்கு குணமாகும். நண்பர்கள் மூலம் சிலருக்கு பணவரவு இருக்கும். கணவன் மனைவியுடன் வீட்டில் ஆலோசனையும் இன்று இருக்கும். சிலருக்கு வருமானம் கூட ஏற்படும். உதவியும் அக்கறையும் உண்டாகும். தொழில் வேளையில் சிலருக்கு மந்தமாகவும் நெருடல்களும் ஏற்படும். தேவையில்லாத வேலைகளும் உங்கள் தலையில் விழும். முருகர் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இன்று நலம் தரும். மிதுனம். கடன் கொடுத்தவர்களுக்கு கடன் வசூலாகும். கடன் கேட்டிருந்தால் கடன் இன்று கிடைக்கும். பிள்ளைகளுக்காக செலவு உண்டாகும். பாசமும் அக்கறையுடன் கண்டிப்புடனும் இருப்பீர்கள். வீடு வாகனம் வாங்க எண்ணம் ஏற்படும். வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அமைக்க யோசனையும் ஆலோசனையும் இன்று இருக்கும். மாப்பிள்ளை வரன் சிலருக்கு வரும். கணவன் மீது பாசமும் அக்கறையும் இன்று இருக்கும். கணவன் மனைவிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். அம்பாள் முருகர் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்று நலம் தரும். கடகம். வெளியூரில் இருக்கும் பிள்ளைகளுடன் தொடர்பும் வருகையும் இன்று இருக்கும். பிள்ளைகளுக்காக வாகனம் சைக்கிள் கூட வாங்கி தருவீர்கள். வீடு வாகன கடன் வாங்க முயற்சித்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். சிலருக்கு வீடு வாகன வழிகளில் வருமானமும் இன்று ஏற்படும். வயிறு உபாதைகளுக்காக சிலர் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உணவுக்காக கூட செலவு ஏற்படும். என்று அம்பாள் முருகர் விநாயகர் வழிபாடு இன்று நலம் தரும். சிம்மம். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தையும் ஆதாயத்தையும் தரும். தெய்வ வழிபாட்டுக்காக இன்று ஒரு சிலர் பயணம் செய்வீர்கள். தாயாரின் அன்பும் அக்கறையும் இன்று இருக்கும். அவர்களால் லாபமும் இன்று ஏற்படும். பிள்ளைகள் மூலம் ஆதாயம் கூட ஏற்படும். சிலர் போன் வாங்க வேண்டி வரும். கணவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்களிடம் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க வேண்டும். அம்பாள் முருகர் விநாயகர் வழிபாடு இன்று நலம் தரும். கன்னி. அண்ணன் அக்காவின் சந்திப்பும் பேச்சும் மகிழ்வை தரும். தானாக இன்று வாய்ப்பும் வருமானமும் தேடி வரும். முயற்சிகள் வெற்றி உண்டாக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாராத மறைமுக வருமானம் சிலருக்கு ஏற்படும். தைரியம் நம்பிக்கையும் ஏற்படும். நண்பர்கள் உதவி பெரும் மகிழ்வை தரும். வீட்டில் மகிழ்வான சூழல் இன்று இருக்கும். சிலருக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். அம்பாள் முருகர் விநாயகர் வழிபாடு இன்று நலம் தரும். துலாம். தொழில் வேலைவாய்ப்புகள் பற்றிய எண்ணமும் முயற்சியும் வெற்றியும் நம்பிக்கையை தரும். நண்பர்களின் சந்திப்பு ஆதாயத்தையும் பணவரவையும் கொடுக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் கேட்டிருந்தால் உடனே கடன் கிடைக்கும். உறவினர்களால் செலவு கூட இன்று ஏற்படும். சிலரது பிள்ளைக்கோ தங்கைக்கோ வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அம்பாள் முருகர் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம். தெய்வ வழிபாட்டுக்காக பயணம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணம் பணம் பெறுவதற்காக இருக்கும். வெளிநாடு வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். நோய்க்கு மருந்தும் எடுக்க நேரிடும். பயணம் கூட செய்வீர்கள். குணமாகக்கூடிய அளவில் தான் இது இருக்கும். கடன் தொந்தரவு இருக்கும். தந்தையுடன் சிலர் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். வெளிநாட்டில் இருந்தும் அரசாங்க வழியில் இருந்தும் கூட இன்று பண வரவு இருக்கும். தாயாரின் உடல்நலம் ஒரு சிலருக்கு பாதிக்கக்கூடும். ஆகையால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விநாயகர் முருகர் அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும். மனசு. நண்பர்களின் உதவியும் ஆதாயத்தையும் நன்மையுடன் அளிக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். மறைமுக வருமானம் கூட சிலருக்கு இருக்கும். உடல்நலக் கோளாறு உள்ளவர்கள் குணமாகக்கூடிய சூழல் இன்று உருவாகும். கல்விக்காக சிலர் செலவு செய்ய வேண்டி வரும். குலதெய்வ வழிபாடு சிலர் செய்வீர்கள். அண்ணன் மூலம் உதவியும் ஆதாயமும் இன்று ஏற்படும். போன் தகவல்கள் கொஞ்சம் சிரமத்தை அளிக்கும். போன் கூட இன்று ஹேங் ஆகும் சிலருக்கு. விநாயகர் முருகர் அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும்.
மகரம், நண்பர்களின் உதவியும் கணவன் மனைவியின் உதவியும் வேலை தொழிலுக்கு உண்டாகும். லாபத்தையும் ஆதாயத்தையும் இது தரும். போட்டி பந்தயங்கள், வருமானம் உண்டாகும். வீடு வாகன தொழில் நல்ல லாபமும் பணவரவும் இன்று இருக்கும். கடன் பிரச்சனை சிலருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் இன்று அவசியம். விநாயகர், அம்பாள், முருகர் வழிபாடு இன்று நலம் தரும். கும்பம், உறவினர்களுடைய ஆதரவும் உதவியும் இன்று ஏற்படும். சகோதர சகோதரின் உதவியும் இன்று இருக்கும். தொழில் வேலையில் புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தகவல் இன்று பெறுவீர்கள். சிலருக்கு கடன் கிடைக்கும். எதிரிகளால் ஆதாயமும் வருமானம் கூட ஏற்படும். வம்பு வழக்குகளில் சாதகமாகவும் இன்று ஆதாயமாகவும் உங்களுக்கு இருக்கும். மனக்குழப்பம் மட்டும் சிலருக்கு அதிகமாகவே இருக்கும். அம்பாள், முருகர், விநாயகர் வழிபாடு என்று நலம் தரும். மீனம், வீட்டு தேவைக்காக செலவு உண்டாகும். வேலைப்பளுவும் தொழிலில் சிரமமும் சிலருக்கு இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். தந்தைக்கு கூட செலவு ஏற்படும். பயணத்தில் செலவும் சிறு சிறு சங்கடம் கூட ஏற்கும். வாகனம் வழியில் கூட சிலருக்கு செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. கால் பாத வலி கூட சிலருக்கு உண்டாகும். விநாயகர், முருகர், அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும்.